பஞ்சபூதங்களை முன்னாடி நிறுத்தி இதுக்கு முன்னாடி பூஜை செஞ்சவங்க திருவானைக்காவல்ல இருந்து நீர் வடிவமான தீர்த்தமும் சிதம்பரத்துல இருந்து ஆகாய வடிவமான ஸ்படிகலிங்கத்தையும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. நீரையும் ஸ்படிகலிங்கத்தையும் உங்களால எளிதா பார்க்க முடியும். ஆனா நான் காளஹஸ்தில இருந்து நான் எடுத்துட்டு வந்திருக்க வாயுன்னு சொல்லப்படுற காத்த உங்களால பார்க்க முடியாது. கடவுளை போல அத உணர மட்டும்தான் முடியும். அதனாலதான் நீங்க எல்லாரும் உணரக்கூடிய மாதிரி காத்துல இருந்து நாதத்தை உருவாக்கி இசை வடிவமாக அத பூஜையில சமர்ப்பிக்க இருக்க. உங்க மனதால மட்டும்தான் காத்தோட வடிவமான இசைய நீங்க உணர முடியும். ஏமா காதால கூட இசைய உணர முடியுமே? உணர முடியும் சாமி. ஆனா இசையோட ஆன்ம நயத்தை ஆன்மாவால மட்டும்தான் உணர முடியும். ஓ, பிறப்பிலேயே காது கேட்காதவங்க கூட இசைய உணர்வாங்க. ஆனா அவங்க உணர்ந்து ரசிக்கிறத இசையோட ஒளிய இல்ல, இசையோட ஆன்மாவ. அதுக்கு மிகப்பெரிய உதாரணமே வேதங்கள்ல முதன்மையான நாதமான ஓம் எனும் இசை மந்திரத்தை காது கேட்காதவங்கள உணர்றதுதான். என்னடா இவ ஏதேதோ பேசிட்டு இருக்கா? இதையெல்லாம் இவகிட்ட யாரா கேட்டா? இசையம் காத்தாம் கடுப்பேத்திட்டு இருக்கா. முதல்ல இவளை வந்த வழிய பார்த்து அனுப்பி வைக்கணும். நீ செட் பண்ணி வச்சிருக்கிற அந்த பித்து பிடிச்சவன் எங்கடா இருக்கான்? மா, ரவுடி ராஜா மாறு வேஷத்துல வெளியே ரெடியா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்க பூஜை ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அவனே உள்ள வந்துருவான். அப்படிதான் அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு. அப்படின்னா சரி. அம்மா, இப்போ நீ சொன்னத உன்னால நிரூபிச்சு காட்ட முடியுமா? கண்டிப்பா. என் மனசுக்குள்ள நான் நினைக்கிற இசைய உங்க மனசுக்குள்ளயும் கேட்க வச்சு அத உணர வைக்க முடியும். அத நான் இப்பவே செஞ்சு காட்டுறேன். எல்லாரும் ஒரு நிமிஷம் உங்க கண்களை மூடி அமைதியா இருங்க. அம்மா திரௌபதி, இது ஒரு பேர் அதிசயம். நீ உன் மனசுக்குள்ள சொன்ன ஓம்ங்கிற நாதம் என் மனசுக்குள்ள கேட்டுச்சுமா. ஆமா, எனக்கும் ஓம்ங்கிற மந்திரம் கேட்டுச்சு. சின்னியா சொல்ற மாதிரி நானும் அதை உணர்ந்தேன். ஓம்ங்கிற நாதத்தை திரௌபதி தேவி என் மனசுக்குள்ள வந்து சொன்ன மாதிரி எனக்கு தெளிவா கேட்டுச்சு. அம்மா, இந்த பூஜை செய்யற அறிவும் தகுதியும் உனக்கு இருக்குமா? நீ பூஜையை ஆரம்பிக்கணும். நான் இந்த பூஜைய பண்ண போறதில்ல. அதுக்காக நீங்க எல்லாரும் என்ன மன்னிக்கணும். என்னம்மா சொல்ற? நீ செய்ய போறது இல்லையா? ஏமா? ஆமா, இந்த பூஜையில எனக்கு பதிலா இந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தரையே நான் உட்கார வச்சு பூஜை செய்ய வைக்க போறேன்.
இந்த வீட்டை சேர்ந்தவங்களையா? நீ சொல்றது ஒண்ணும் எனக்கு புரியலையாம்மா. இப்போ எப்படி நான் என் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்ட ஓம் என்னும் மந்திரத்தை உங்க எல்லாரோட மனசும் உணர்ந்துச்சோ அதே போல இந்த வீணையை இசைச்சு நான் செய்ய வேண்டிய பூஜைய நான் நேரடியா செய்ய போறதில்ல. அதுக்கு பதிலா நான் என்ன செய்யணுமோ அத நான் இங்க உட்கார வச்சிருக்கிற அவங்களோட மனசுக்குள்ள உணர்த்தி நான் செய்ய வேண்டியத அவங்கள செய்ய வைக்க போறேன். ஏன் திரௌபதி, பூஜை நேரத்துல இந்த விபரீத விளையாட்டெல்லாம் தேவையா? இதுல தப்பு நடந்துட்டா பூஜைக்கான பலன் கிடைக்காம போயிருமே. பயப்படாதீங்க, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. என் இசை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் சொல்றது நல்லபடியா நடக்கும். அம்மா, அசோக்கோட பயம் நியாயமானதுதாம்மா. ஓ முடிவை நீ பரிசீலிக்க கூடாதா? யாரும் பயப்பட வேண்டாம். நான் சொன்னது போலவே இந்த பூஜைய என்னால செய்து முடிக்க முடியும். இவ்வளவு உறுதியா சொல்றாங்க, செய்யட்டும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ம், சரிங்க திரௌபதி, உங்க மேல நம்பிக்கை வச்சு இதுக்கு நாங்க ஒத்துக்கிறோம். அப்புறம் எங்க வீட்ல இருக்க யாரை வச்சு நீங்க இந்த பூஜையை பண்ண போறீங்க? வேற யாரு? அகிலா மேடம் தான். ஐயோ, நானா? ஆஹா, நான் மாட்டேன். எனக்கு பயமா இருக்கு. என்னால எல்லாம் பண்ண முடியாது. ஆமாமா, அம்மாவுக்கு பூஜை பண்ற அளவுக்குலாம் அறிவே இல்ல. இல்லவா? சும்மா இருடா. அதுதான் எங்க எல்லாத்துக்குமே தெரியுமே. ஏய். ஆ? இல்லங்க, நீங்க வெள்ளிக்கிழமை பூஜையை கூட வீட்ல தப்பு தப்பா பண்ணுவீங்க. அதை எல்லாருமே பார்த்திருக்காங்க. அததான் சொன்னேன். இல்ல இல்ல, இந்த பூஜையை பெரியம்மா நல்லா பண்ணுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. பெரியம்மா, மாட்டேன்னு சொல்லாம ஒத்துக்குங்க. இல்ல அசோக், இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது. என்ன ஆளை விட்டுரு. என்னங்க என்ன பாத்துக்கிட்டு சும்மா நிக்கிறீங்க? சொல்லுங்க. ஆமா அசோக், இதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா. இங்க பாருங்க, பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. பூஜைய நான் தான் பண்ண போறேன். நீங்க வெறும் டூல் மாதிரி தான். நான் எப்படி பூஜை பண்ணணும்னு நினைக்கிறேனோ அத வீணை இசையால உங்களுக்குள்ள உணர வைப்பேன். நீங்களும் அதை உணர்ந்து பூஜை செய்ய போறீங்க. அவ்வளவுதான். வேண்டான்னா என்ன விட்டுருங்களேன். என்ன ஏன் தொந்தரவு பண்றீங்க? துர்காவை விட்டா இந்த வீட்ல இருக்கிற ஒரே லேடி நீங்க தான். நீங்களும் மாட்டேன்னு சொன்னா எப்படிமா? அசோக் சார்க்காக ஒத்துக்கோங்களேன். ஹேய், நீ சும்மா இரு. எனக்கு இதெல்லாம் வராது. சரி அகிலாமா, இப்போ உங்க பயத்தை போக்குறதுக்காக நான் ஒரு விஷயம் பண்றேன். அங்க பாருங்க. இந்த வீணையை இசைச்சு இதுல இருந்து வெளிப்படுற இசையால அந்த மொட்டுக்களை உங்க கண்ணு முன்னாடியே நான் மலர வைக்க போறேன். அப்படி மலரலனா நீங்க இந்த பூஜையை பண்ண வேண்டாம். போதுமா? அகிலாமா, அவங்க சொல்ற மாதிரி செஞ்சு காட்டிட்டா நம்பிக்கையா பூஜையில உட்காருங்க. அது நடக்காட்டி வேண்டாம். முட்டு மலர்ந்துருச்சுன்னா எங்க அம்மா நிச்சயமா பூஜை பண்ணுவாங்க. போதுமா? டேய், கொஞ்ச நேரம் நீ வாயை மூடிட்டு இருக்கியா? மா, அவ மந்திரத்தால மாங்காவையே பழுக்க வைக்கிறேன்னு சொல்றா. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. நீ பயப்படாம சரின்னு சொல்லுமா. டேய், என்னடா அர்ஜுன், நாம இந்த பூஜையை கெடுக்கலான்னு பிளான் போட்டா கடைசியில என்னையே இந்த பூஜையில உட்கார வைக்க பாக்குறாங்க. மா, நான் சொல்றேன்ல, சரின்னு சொல்லு. ம், ஐயோ, அந்த பூஜை ஆரம்பிங்க. ம், ம்.
அர்ஜுன், அப்பா. இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா சரியானு தெரியல. நான் எதுக்கும் போய் மாயா கிட்ட இது சம்பந்தமா பேசி பூஜையை தடுக்க பார்க்கறேன். நீ இங்கிருந்து பார்த்துக்கோ. சரிப்பா. என்ன மாயா, மாயா, சொல்லுங்க. பூஜை ஆரம்பிச்சிருச்சு மாயா. ஆரம்பிச்சது இல்லாம அந்த பூஜைய அகிலாவையே செய்ய வச்சிருக்காங்க. எல்லாம் எனக்கு தெரியும். நடக்கிறதெல்லாம் பார்த்தா அர்ஜுன் போட்ட பிளான் சரியா வருமானு தெரியல. நாம நினைச்சதை விட அந்த திரௌபதி தேவி பெரிய மந்திரக்காரியா இருக்கா. எப்படி சொல்றீங்க? அவ மனசுல சொல்ற மந்திரத்தை எல்லாரும் மனசுலயும் உணர வச்சுட்டா. என் மனசும் அத உணர்ந்துச்சு. ஓ, அவ மைண்ட் வாய்ஸ் உங்களுக்கு கேட்டுடுச்சா? இது விளையாடுற நேரம் இல்ல மாயா. எனக்கு என்னமோ அர்ஜுனை நம்பி நாம போட்டு வச்சிருக்கிற பிளான் சரியா வருமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு மாயா. இந்த மாதிரி நம்பிக்கை இல்லாம பேசுறத முதல்ல நிறுத்துங்க. இது யுத்த களம். களத்துல இறங்கின பிறகு எதிரியோட உயிர் மேல மட்டும்தான் நம்மளோட முழு கவனமும் இருக்கணும். அப்பதான் நம்மளால ஜெயிக்க முடியும். நீ சொல்றதெல்லாம் சரிதான். நான் தோத்து போயிருவேன்னு சொல்லல. எதிரியோட பலத்துக்கு தகுந்த மாதிரி நாமளும் வியூகத்தை மாத்தணும்னு சொல்றேன். ஒரு சுத்தமான வீரன் களத்துல இறங்கறதுக்கு முன்னாடியே எதிரியோட பலவீனத்தை கணிச்சிருவான். நானும் அப்படிதான். நான் அர்ஜுன் போட்டு வச்சிருக்கிற பிளான முழுசா நம்புறேன். அதே சமயம் நானும் ஒரு ஆயுதத்தை கையில எடுத்திருக்கேன். என்ன பண்ண போற மாயா? இங்க பாருங்க, நான் இச்சா தெய்வத்தை நினைச்சு ஒரு பூஜை செய்ய போறேன். திரௌபதி தேவி நடத்திட்டு இருக்கிற அந்த பூஜையை தடுத்து நிறுத்தணும்னா அந்த ரவுடிய நடிக்க வச்சா போதாது. அவளோட மந்திர சக்தியை தோக்கடிக்க இந்த மாயாவும் வேணும். அதனாலதான் இந்த பூஜையை ஆரம்பிச்சிருக்கேன். அர்ஜுன் செய்யறது உங்க கண்ணுக்கு தெரிஞ்ச யுத்தம். ஆனா நான் செய்ய போறது யாரு கண்ணுக்கும் தெரியாத யுத்தம். என்னடா அர்ஜுன் இதெல்லாம்? மா, பயப்படாதம்மா. மொட்டெல்லாம் மலராது. பாருடா. ஆஹா, இந்த அதிசயத்தை என்னன்னு சொல்றது?
அந்த ஆதிசக்தி அன்னையோட அருளாசியாலையும் இசையோட துணையாலையும் திரௌபதி இங்க ஒரு அற்புதத்தை நிகழ்த்தியிருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரியே தாமரை மொட்டை வளர வச்சுட்டாங்க. இசையால வசப்படுத்த முடியாத உயிரினமோ அல்லது ஜடப்பொருளோ இல்லைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம திரௌபதி அதை எங்க நிரூபிச்சு காட்டியிருக்காங்க. அம்மா, நீங்க இசை ஆலாபனைய ஆரம்பிங்க. ம். அம்மா, இவ உங்களை ஒரு வழி பண்ணிடுவா போல இருக்குமா? இவ வாசிக்கிறத கேட்டு ஏமாந்துடாதீங்கம்மா. ஆகா, அம்மாவையே இவ வசியம் பண்ணிட்டா போலயே. இவங்க பாட்டுக்கு பூஜை ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இப்ப என்ன பண்றது? இந்த ரவுடிய வேற இன்னும் காணமே.
லூசு பயம். இல்லடா இந்த வருஷம் என்னங்கிறாங்க, வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்கிறாங்க, மழையும் ஜாஸ்தியா இருக்குங்கிறாங்க. ஏய் போடா போடா போங்கறல. இல்லடா இங்க வேற ஒருத்தன். ஏய் போ அந்த பக்கம் போ போ போன்னு சொல்றல போ. ஏய் அடச்சி போ உள்ள பயப்படுது இல்ல போ. ஏய் உள்ள உடா டேய் தந்துடு என்கிட்ட. உள்ள உடா டேய் டேய் ஏய் உடா உள்ள உடா டேய் டேய். யாரு? டேய் டேய் குரா ஐயோ டேய் ஒண்ணு பண்ணு குடு யார் நீ?